ஹலோ கைஸ். இந்த ஒரு நாள் நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்கோட பார்ட் 28 தமிழ் எக்ஸ்பிரஷனாக பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பார்க்க லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இது நீங்கள் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடாக பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா நானே எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு எபிசோடு. இப்போ ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம யூகன் அவனோட அந்த மூன்லைட் ஸ்வாடோட ஃப்ராக்மெண்ட் எடுத்து வீசுகிறான். ஸ்ட்ரைட்டாக ஒருத்தரோட தலைமலே பார்த்தீங்கன்னா விழுது. அவர் அங்கேயே ஸ்பாட்டு. அடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சுட்டு போட்டுருக்கானுங்க கீழே இருக்கவனுங்களாம். நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இவனுங்க ஆப்வியஸான ஒரு மூவ் யூஸ் பண்ணி அவங்களோட காப்பீஸ் எடுக்க ட்ரை பண்ணுறானுங்க. பட் ஆனால் உண்மையான அட்டாக் எல்லாமே மேலே இருந்தால் வந்துட்டுருக்குன்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரோப் மாதிரி எடுத்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட்டி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஒருத்தரோட தலையே தனியாக கலண்டு விழுந்துருது. இந்த சீனுமே நல்லா போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். கீழே இருக்குது அந்த அவரோட தலை. நம்ம ஹீரோ கடைசியாக ஒரு ஆள்கிட்ட என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா கேட்குறான். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா தன்னார். நீ ரொம்பவே வீக்காக இருக்க, கண்டிப்பாக சுல்தான் ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்க மாட்டேன். நீ சுல்தானுக்கு பின்னாடி இருந்து எதாவது வேலை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன எதை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா பதறாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கொஸ்டின் கேட்காதீங்க. நீங்கள் சாவ விரும்புறீங்களா இல்லை நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண விரும்புறீங்களான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை சுல்தான் கமெண்ட் படி எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ கேட்குறான், அப்போ யார் கஜினா நேமர் பற்றி அந்த ஆர்டரா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவர் இல்லை நாங்கள் அவர் கூட கோஆப்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்துறான். ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா குத்திட்டு இருக்கான் அந்த சர்க்கஸில் குத்துற மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா அமேலியா மர்வின் அவங்க தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அப்போது இந்த இடம் அமேலியா மர்வினோட டஞ்சரான்ற மாதிரி கேட்கும் போது ஆமான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். அப்போ நம்ம ஹீரோ ஏன்டா என்னை ஏமாற்ற பார்க்காத. ஏன்னா அமேலியா மர்வினோட டஞ்சர் அசர் டெசர்ட்டில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க இங்கே வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லும் போது, இல்லை அவங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்க அந்த டெசர்ட்டுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த டெசர்ட் கிட்டத்தட்ட இந்த டஞ்சர் 6 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், என்னத்துக்கு இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் வாயை மூடிட்டே இருக்காரு, திறக்க மாட்டாரு. நம்ம ஹீரோ கேட்குறான், அமேலியா மர்வின்காக பயப்படுறியா? என்கிட்ட செத்து போனால் ஈஸியாக செத்து போயிடுவேன், அங்கே அமேலியா மர்வின் கையில் மாட்டேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாகிற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக வாயை திறந்து சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, இந்த லேப்ரின்த் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த டெஸ்டிஃபிகேஷன் ப்ராக்ரஸ் ஃபாஸ்ட்டாக முடிக்கணுன்றதுக்காக தான் இதை கிரியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா லேப்ரின்த் இந்த கஜானி டெசர்ட்டில் இருக்குது. அதில் ஒன்று தான் இது. அதுவும் இல்லாமல் இதை 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணோம். 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த லேப்ரின்த் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா இந்த இடம் அண்டர் கிரவுண்டில் பெரிய அன்ஸ்டேபிலிட்டி கிரியேட் ஆகி அந்த இடம் ஃபுல்லாக உடஞ்சி வந்துச்சுன்னு நினச்சோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது கீழே டீப் டவுனாக ஒரு அண்டர் கிரவுண்ட் கேட் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி வைக்கணும் அவர் சொல்கிறார். நாங்கள் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம், பட் எங்களால் முடியல. அதனால நாங்கள் லேடி அமேலியா மர்வின் கிட்ட கேட்டோம் அப்படின்ற மாதிரி வைக்கணும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்படியா என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அவர் தலைமலையே பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சு விட்டுறாரு. நம்ம ரஹ்மான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஆயிடுறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பாக இவனுங்கெல்லாம் ஒழுங்கான ஃபைட்டர்ஸாக இருக்க மாட்டானுங்க, ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்கானுங்க. அப்புறம் இந்த டெசர்ட் மேஜர்ஸ், அப்புறம் அசசின், இவனுங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே அமேலியா மர்வின்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்காக தான் வேலை செய்கிறாங்க. பிகாஸ் அங்கே வர ட்ராவலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி சாவடிக்கிறது தான் இவங்களோட வேலையே. அப்போ தான் நம்ம ரஹ்மான் சொல்கிறாரு, டியர் மாஸ்டர், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனோம். ஈவன் இது ஒரு அமேலியா மர்வினோட பிளாக் டவுன் டஞ்சனாக இருந்தால் நம்ம மாட்டி செத்துருவோம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ தம்பி நம்ம ரொம்ப உள்ளே வந்துட்டோம், இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஏன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ தான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அமேலியா மர்வின் இங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட உண்மையான டஞ்சன் அசர் டெசர்ட்டில் தான் இருக்குது. அதனால் இங்கே வரதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, ஆனால் இங்கே அவங்க வரதுக்கான மூமெண்ட் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஈவன் தோ நம்ம இங்கே தப்பிக்க ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக அவங்க நம்மளை ட்ராக் பண்ணிடுவாங்க. எப்படி இருந்தாலும் அவங்களோட டஞ்சனுக்குள்ளே நம்ம வந்தாச்சு, அதாவது அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே வந்தாச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு மெஸ்மே செஞ்சாச்சு. அதனால் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி வைக்கணும் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் நான் அமேலியா மர்வின் கூட வர கான்ஃப்ளிக்ட்டை தவிர்க்கணும்னு தான் பார்க்குறேன். பட் இப்போதைக்கு என்கிட்ட சாய்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது நான் அவர் சொல்கிறாரு, மாஸ்டர் நீங்கள் என்னோட உயிரை 2 வாட்டி காப்பாற்றிருக்கீங்க. ஈவன் இந்த அமேலியா மர்வின் நீங்கள் வந்தாலுமே சரி, உங்களை கொல்ல ட்ரை பண்ணாலும் சரி, என்னோட உயிரை கொடுத்து நான் உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி வைக்கணும் சொல்கிறார். அப்போ நம்ம ஹீரோ
கேட்குறான். ஸோ என்ன 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 ஸ்கில்லை வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்போ தான் சொல்கிறான், இல்லை இங்கேருந்து நீங்கள் போயிருங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு தட்டி அங்கே ஒரு படுக்க வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து போயிட்டுருக்கான். ஏன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான், 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேப்ரின்த் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா, அதாவது கிட்டத்தட்ட நான் 13 வயசு இருக்கும்போது கரெக்டாக சொல்ல போனால் அந்த பிளட் சக்சஷன் ரிச்சுவல் நடந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோக்குமே ஹேமலோட ஆர்டிஃபேக்ட், அதாவது அந்த லயன் ட்ரெஷரி கிடச்சிருக்கும், லயன் ஹார்ட்டோட ட்ரெஷரி. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாமே ஒரு ரிலேட்டிவிட்டி பற்றி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்புறம் இந்த லேப்ரின்த் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. அப்புறம் இப்போ கடைசி 6 வருஷத்துல தான் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ அப்போ என்னோட கிரேவியார்டை வந்துட்டு டிஸப்பியர் பண்ண வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த நெக்லஸ்மே கிடச்சிச்சு. அமேலியாமோ நீ தான் அந்த கிரேவ் ராபரான்ற மாதிரி வந்து வைக்கினா நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ என்னோட கல்லறை இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோல் வந்து இருக்கும். நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஒரு டஞ்சனோட இன்னொரு டஞ்சன் ஹோல். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடான். ஸோ ரெடி ஆகி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குதிச்சிடறான். குதிச்சுட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த சாண்ட் மேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கேட் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஓப்பன் ஆகிருக்கு, அப்போ கண்டிப்பாக அமேலியா மூவி தான் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறான். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நான் லிட்டராக எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்குறான், அங்கே நிறைய ட்ரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அங்கே ஃபைட் பண்ணதுக்கான ட்ரேசஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே ஒரு பெரிய பேட்டில் போயிருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து புரியுது. அதுவும் இல்லாமல் அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யோசனை வருது, மேபி இங்கே சண்டை போட்டது சென்னியாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அசம்ஷன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். ஸோ எல்லாமே வந்துட்டு கன்ஃபார்மாக இருந்துடாது. பட் எனக்கு இருக்க டவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்ம சென்னியா வந்துட்டு சென்னியாக்கு நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, ஸோ அவனை வந்து பிடிச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிரேவியார்டை வந்து கட்டி இந்த மாதிரி அவங்க தனியாக வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து வச்சுருக்கலாம். ஸோ அப்புறம் வேறு யாராச்சும் வந்து அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ போய் பார்த்தோன்னே அங்கே பேட்டில் ட்ரெஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம ஹீரோக்குமே வந்து டவுட் வருது. ஸோ மேபி சென்னியா வந்துட்டு இங்கே வந்து ஃபைட் பண்ணியிருக்கலாம், வேறு யார் இங்கே வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வேறு யாருக்குமே இங்கே வந்து தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ போய் நின்று பார்த்தா அவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோட ஒரு ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து நம்ம பையன் வந்து ஷாக் ஆகிடும். ஸோ எப்படி எனக்கு வந்து ஸ்டாச்சு வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அங்கே வந்து எழுதிருக்கு ஹேமல் டைனாஸ் இயர் வந்து கிட்டத்தட்ட 421 to 459, அதாவது அவனோட வயசு கிடையாது, அவன் வாழ்ந்த காலம். ஸோ அதுவும் இல்லாமல் கீழே எழுதியிருக்க மேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் அப்படியே வந்து சொல்லிடுறேன், பீஸ் ஆஃப் ஷிட்டு, இடியட்டு, ரிடாட்டு, அதுக்கப்புறம் கார்பேஜ்னு எழுதி வச்சுருக்காங்க. பட் ஆனால் பிரேவாகவும் இருப்பான், ஃபெய்த்ஃபுல்லாகவும் இருப்பான், வைஸ் அண்ட் கிரேட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பான். ஸோ நான் வந்து உன்னை என்னத்துக்கு வந்து இந்த அளவுக்கு பொழுது வச்சுருக்கேன்னா, ஏன்னா நீ வந்து எங்களுக்காக உன்னை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்ட, ஸோ அதனால் உனக்கு இதுவாச்சும் இருக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் வந்து எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு லிட்டரலாக எமோஷனல் ஆகிடும். ஸோ எமோஷனல் ஆகிட்டு இப்போ போய் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம், ஸோ நான் சாவறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஏன் உயிரோடு இருக்கும்போது சொல்ல மாட்டீங்க அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கர்மத்தெல்லாம் நான் செத்ததுக்கு அப்புறம் தான் எழுதுவீங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக கோவப்படுறான். ஸோ என்னால் ஏன் இதை முதல்ல பார்க்க முடியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கல் மேலே கண்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக இங்கே போன அந்த பேட்டில் பயங்கர ஃபயர்ஸாக வந்து போயிருக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே இந்த ரூயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதை வச்சு தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் மெமோரியல் ஸ்டோன், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 இயர்ஸ்க்கு முன்னாடி சென்னியா வந்துட்டு அவங்களோட ஃபெமிலியர் ஸ்பிரிட் செத்து போனதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஃபெமிலியர் ஸ்பிரிட் வந்து செத்து போனதாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க அரவத்துலேருந்து ஹேமலோட கிரேவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இங்கே வந்து நடக்குது. ஸோ அன்னோன் இன்வெர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பான். ஸோ அவங்க கூட ஏதாவது ஃபைட் போன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு அசம்ஷன் வந்து கொடுக்குறான். பட் சென்னியா வந்து கிட்டத்தட்ட நான் இமேஜின் பண்ணதோட பயங்கர ஸ்ட்ராங்கு. ஸோ ஈவன் அவங்க எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, பட் நான் செத்ததுக்கப்புறம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ அதனால தான் அந்த வைஸ் சென்னியா, ஸோ அவங்க வந்து விச் கிராஃப்ட் மூலிமா அவங்கள வந்து பார்த்தேன், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சே ரொம்ப பவர்ஃபுல்லான விச் இந்த உலகத்திலே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்போ சென்னியாவால் வின் பண்ண முடியலன்னா அப்போது இந்த இடத்துல கண்டிப்பாக வேறு ஏதாவது தான் நடந்துருக்கணும். அப்புறம் சென்னியா வின் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த கிரே விட்டு வெளில போயிட்டு அவங்க வந்து அங்கே போய் பார்த்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நான் அங்கே பார்த்தது இல்யூஷன் மட்டும் கிடையாது சென்னியாவோடது. ஸோ கண்டிப்பாக அது சென்னியா சென்ட் பண்ண மெசேஜ் தான் இருக்கும். ஸோ மேபி இது இந்த டீமன் கிங் ஆஃப் இன்கிரேஷன் அவனோட வேலையா இல்லை ட்ரூயினோட வேலையா,
ஸோ யாரோட வேலையாக இருந்தாலும் சரி நான் சீக்கிரமாக அதை கண்டுபிடிப்பேன், நான் சீக்கிரமாக சென்னியாக வந்து கண்டுபிடிச்சாகணும், ஸோ நான் சீக்கிரமாக போயிட்டு இங்கே ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான், சென்னியா நைஸ் மோரன்லாம் என்னோட கிரேவ் கிட்ட வந்து பயங்கரமாக அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. பட் வெர்மோத் வந்து அழுதுருப்பானா? நான் இது வரைக்கும் அவன் வந்து இமேஜின் கூட பண்ண முடியாது, ஏன்னா அவன் அழுகுற மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ ஈவன் அவன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னால், நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான எனிமையை டிஃபீட் பண்ணிட்டு நாங்கள் வந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணாலுமே அவன் வந்துட்டு யாருக்காச்சும் இன்ஜுரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவனே தன்னை தானே வந்து பார்த்திங்கன்னா திட்டிப்பான். ஸோ ஒன்றால் தான் இப்படி வந்து ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கண்டிப்பாக வந்து அழுதுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம வெர்மோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட் வந்து காட்டுறாங்க. நம்ம வெர்மோத் வந்து உட்காந்துட்டு நான் வந்து மேபி கொஞ்சம் இன்னுமே நல்லா பண்ணியிருந்தா இவங்க யாருக்கும் இன்ஜுரி ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்துட்டு டே நீ ஒன்றும் கடவுள் கிடையாது, நீயும் எங்களை மாதிரி ஹியூமன் தான், ஸோ எல்லாத்தையுமே வந்து உன் மேலே போட்டுக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா திட்டிகிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து அனேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்க தான் வந்துட்டு லைக் இந்த இவங்க மாதிரி இருப்பாங்க, அந்த நண்படத்தில் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்கள மாதிரி இந்த ஏன்னா இருப்பாங்க. பட் வாயை திறந்தா பயங்கரமான திட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேமலுக்கு வந்து விழுது. ஸோ அப்போ தான் வந்துட்டு நீ வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா திட்டிகிட்டு இருக்கான். ஸோ உன்னோட மூளையை தாண்டி நீ வந்துட்ட போல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கூட இதெல்லாம் நினச்சா எனக்கு அழுகையாக வருதுன்ற மாதிரி திருப்பி நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரெசென்ட்க்கு வந்துடுறான். ஸோ முன்னாடி ஒரு டோர் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ உள்ளே வந்துட்டு ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ யாரா இது, டேய் நீ என்னதுரா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டோருக்கு முன்னாடி ஏன் உட்காந்துருக்கான்னு சொல்லும் போது அந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சுது. ஸோ இது வந்து டீமனாக இருக்கும் வாய்ப்பு இல்லை, இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்கிட்ட இருந்து எந்த ஒரு லைஃப் ஃபார்மே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதாவது நான் வந்துட்டு சென்ஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக இது அன்டெட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யார் ராணின்னு கேட்கும் போது நான் தான் ஹேமல் த ஃபூலிஷ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டு வந்து சொல்லுது. ஸோ நான் தான் சொன்னேன்ல இந்த எபிசோட் வந்து எதிர்பார்க்காத மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக கோவப்படுறான். ஏன் நீ வந்து ஹேமல் நினச்சிட்டேன்னா நீ ஹேமல் ஆயிடுவியா, ஸோ டெத் நைட் தான் நீ வந்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறான். இதுதான் ஹேமலோட கிரேவ், இந்த டெத் நைட் பாடி வர என்னை வந்து கடுப்பேற்றுது, உன்னோட ஹெல்மெட்டை கட்டுறா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஓடுறான். ஸோ பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கட்ட மாட்டேங்குது. சீக்கிரமாக கலட்டுறான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபுல் ரேஞ்சோடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறான். ஸோ ரேஞ்ச் அண்ட் ரேஜ் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போகிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இந்த எபிசோடு வந்து தரமான எபிசோடாக இருக்கும். ஸோ லிட்ரலாக ஒரு பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக தான் போச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எபிசோட் பற்றின அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் தாராளமாக, நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ வந்து இங்கேயே முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.